நீ தூங்கும் பொழுது காண்பது கனவல்ல, உன்னை தூங்க விடாமல் செய்வதுதான் கனவு. இன்றைய சூழலில் பல இளைஞர்களை தூங்க விடாமல் செய்வது அவர்களின் மோசமான காதல் நினைவுகள்தான். இந்த குறும்படமும் அதை பற்றித்தான் கூறப்போகிறது. தன் ஆசிரியரிடம் உரையாடும் உரையாடலே என் கனவு. உட்கார்ப்பா. சொல்லு கார்த்திக், எப்போ வந்த? இப்போ தான் சார் வந்தேன். இப்போ தான் வந்தியா? சொல்லு கார்த்திக், உன் லவ் ஸ்டோரியை. லவ் நம்மளை நாமே ரசிக்க வைக்கும். அப்படி தான் சார் அவளும் என் லைஃப்பில் வந்தா. அவன் நேம் என்ன? ஜெஸ்ஸியா? ஸ்ருதி சார் அவள் பேர். அழகாக இருப்பா, அன்பாக பேசுவா. அவளுக்கு அப்பா இல்லை, என்னன்னா ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு. ஒரு நாள் அழகான சாயங்கால நேரத்தில் யாருனே தெரியல ஃபோன் வந்துச்சு எனக்கு. பேசணும், பழகணும். ஹலோ, ஹாப்பி பர்த்டே, ஐ லவ் யூ ஸ்ருதி. எது நாளைக்கா? அதான் எனக்கு தெரியும்ல. நாளைக்கு நைட்டு என் காலை எதிர்பார்த்துருப்ப, இப்போ எதிர்பார்த்தியா? இல்லைல்ல, அதான். சரி சரி, விடு விடு. ஓகே ஓகே, பை பை பை, அப்புறம் கால் பண்ணுறேன். ஐயோ, உலகமே கண்முறை இரவு நேரத்தில் நாங்கள் பேசணும், பழகணும். அவள் தான் சார் என் இதயம். சரி, நல்லா தானே போயிட்டு இருக்கு. என்னாச்சு உங்களுக்குள்ள? சந்தோஷமாக தான் சார் இருந்தோம், அந்த ஒரு நாள் வர வரைக்கும். என்னாச்சு? ஆமாம் சார், அந்த நாள் தான் என் உயிர் உணர்வுகளை இழந்த நாள். எங்கடா இருக்க? ஹலோ ஹலோ, கார்த்திக் தானே நீ? ஆமாங்க, நீங்கள்? உன் பெரியப்பா. ஹலோ. என்னடா, அவன் சின்ன வயசுலேருந்து ஒரு பொண்ணை ஓகே பண்ணி கொண்டு வருவோம், நீங்கள் நடுவில் பூந்து டார்ச்சர் பண்ணி லவ் பண்ண சொல்லுவீங்களா? நாங்கள் எதுக்கு இருக்கோம்? ஹலோ, யாருங்க வேணும் உங்களுக்கு? நீ யாரை டார்ச்சர் பண்ணுறியோ அவரோட லவ்வர்டானா? ஹலோ, நான் யாரையும் டார்ச்சர் பண்ணலையே. ஏய், ஒழுங்கா வாய முடிரு. சுதி எல்லாத்தையும் சொல்லிட்டா. எங்களுக்கு சின்ன வயசுல என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டாங்க. டேய், ஒழுங்காக ஓடிடு. 1 இயராக நாங்கள் லவ் பண்ணுறோம். அவள் தான் எனக்கு எல்லாமே. உனக்கு வேறு வேலை இருந்தால் போய் பாடுறா. இங்கே பாரு, உன் டார்ச்சர் இனிமேல் அவளுக்கு வந்துச்சு, நடக்கிறதே வேற. டேய், கட் பண்ணாதடா.
உடனே நம்ம மீட் பண்ணுறதுக்கு கிளம்பி வாடா. என்னடா அவசரம்? திவ்யா கூட வெளியே போயிட்டு இருக்கா. ஃப்ரெண்டு வேணுன்னா ஃபிகரை விட்டு உடனே வா. ஒரு ப்ராப்ளம். டேய் டேய் டேய். வர்றதுக்கு எவ்வளோ நேரமா? அப்படி என்னடா அவசரம்? திவ்யாவை விட்டுட்டு வரணுமா? மச்சான் ஒரு ப்ராப்ளம்டா. என்னடா? மச்சான் நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்டா. இப்போ எவனோ ஒருத்தன் கால் பண்ணி டார்ச்சர் பண்ணுறேன்னு சொல்கிறான்டா. கேட்டால் அத்தை பையன்னு சொல்கிறான். என்னது, நீ லவ் பண்ணுறியா? ஆமாடா, 1 இயரா. என்னது 1 இயராவா? எவ்வளோ நாள் எதுக்கு மச்சான் எங்களை சொல்ல? இப்போ அதை பற்றி பேச நேரம் இல்லை மச்சான். என்னவோ பொண்ணு ஸ்டாங்கில் விடு மச்சான், பார்த்துக்கலாம். அவன் நேம் என்ன? ஸ்ருதி மச்சான். ஸ்ருதியா? இந்த தேட்டர் பக்கத்தில் இருக்குமே அந்த பொண்ணு இல்லைல்ல? அவதான் மச்சான். அடச்சே, அவளாடா? என்னடா சொல்கிற? மச்சான் அவள் நீ நினைக்கிற மாதிரி இல்லடா, அவள் வேற மாதிரி. திவ்யா கூட அவளை பற்றி நிறைய சொல்லிருக்காடா. அவள் வெறும் டைம் பாஸ்ரா. டேய் ஒழுங்கா ஓடிடு, அச்சிட போகிறேன். நீ என்ன வேணா பண்ணிக்க மச்சி, ஆனால் அதான் உண்மை. எவ்வளோ சொன்னியே, எவ்வளோ ப்ராப்ளம் ஆச்சே. அவனுக்கு கால் பண்ணலாம் பார்த்தியா? ஆமால மச்சான், என் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. நான் வீட்டுக்கு போயிட்டு சார்ஜ் போட்டு ஸ்ருதி கால் பண்ணுறேன். நீ திவ்யா விட்டு வாண்ணா. ம். ஹலோ ஸ்ருதி? ஸ்ருதி ஹலோ. சொல்லுடா, இங்க செம்ம ப்ராப்ளம். உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? ஆமாம், அவன் யாரு? அவன் என் அத்தை பையன். என்னடி சொல்கிற? ஏன் என்கிட்ட முதல்ல சொல்ல? என்ன செம்மையா அடிக்கிறாங்க, பயமா இருக்குடா. யார் அடிச்சா? நான் வேணா வரட்டுமா? எங்க அம்மா என்ன நம்ப மாட்டாங்க, அடிக்கிறாங்க. என்னால் அடி வாங்குறல்ல நீ, உன்னை விட்டுற மாட்டேன்டி. உன் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நீ என்ன பண்ணணும்னு சொல்லு. இப்ப கூட அதை சொல்லதான் கால் பண்ணேன். அவ்வளோ ப்ராப்ளம் இங்க. ஸோ நீ என்கிட்ட பேச மாட்டியா? வேற வழி இல்ல கார்த்திக், நம்ம செய்யணும்னா நீ வெயிட் பண்ணி தான் ஆகும். நீ ஆர்டர் போடு ஸ்ருதி, நான் செய்கிறேன். நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. நீ என்கிட்ட பேசாத, மேரேஜ் ஏஜ் வரப்ப வீட்ல வந்து பேசு. அதான் எப்படி முடியும் ஸ்ருதி? நான் வேணும்னா நீ வெயிட் பண்ணணும். ஓகே ஸ்ருதி, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. ஸ்ருதி ஃபோனை வச்சிடாத ஸ்ருதி. ஹலோ ஹலோ ஹலோ. ஏண்டி வந்த? நானும் அவனை கூப்பிட்டேன், நீயே தான் லவ் பண்ணன்னு கேட்ட. இப்போ நீயே விட்டு போயிட்ட. இப்போ நான் அழுணுமா? நான் ஏன் அழுணும்? இந்த காதல் வாழ்க்கையோ நடைமுறையில் ஒரு சில என்னை காதலித்தவளோ என்னை கைவிட்டு நழுவி செல்ல அவளை பார்த்ததும் என் கண்கள் கலங்கின, காதலுக்கு ஏங்கின. கவிதையோ வந்தன, அவளை பார்த்தவுடன் நின்றன. மீண்டும் வருவாயா என் உயிரை
ஸோ அந்த நாள் தான் அவ கூட கடைசியாக பேசணுதா? ஹேய், டோன்ட் வரி கார்த்திக். நீ தான் லைஃப்பில் பெரிய லெவலுக்கு வரப்போற. அவள் வீட்டில் போய் பொண்ணு கேளு. இல்லை சார், எல்லாமே தப்பு. சில பொண்ணுங்க நிறைய பசங்க லைஃப்பில் பிரைட்டாக எரியிற லைட்டை கூட ஆஃப் பண்ணி பார்க்குறதா ஹாப்பியாக வச்சிட்ருக்காங்க சார். ஏன், என்னாச்சு? நீ உன் சுதியை மீன் பண்ணி சொல்லலைல்ல? ஆமாம் சார். கண்ட்ரோல் யுவர் எமோஷன் கார்த்திக். சாரி சார். உண்மையாக நடந்த எல்லாமே சொல்லு. உண்மையிலேயே அங்கே நடந்தது என்னன்னா, சொல்லுடி. எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு. நான் அப்புறமா பேசுகிறேன். பை. ஹலோ ஸ்ருதி. ஸ்ருதி, ஹலோ. சொல்லுடா, இங்கே செம்ம ப்ராப்ளம். உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? ம். ஆமாம், அவன் யாரு? அவன் என் அத்தை பையன். என்னடி சொல்கிற? ஏன் என்கிட்ட முதல்ல சொல்ல? என்னை செம்மையாக அடிக்கிறாங்க. பயமாக இருக்குடா. யார் அடிச்சா? நான் அவனா வரட்டுமா? வேணாம், நீ வந்தால் இன்னும் ப்ராப்ளம் ஆகிடும். எங்கள் அம்மா என்னை நம்ப மாட்டுறாங்க, அடிக்கிறாங்க. என்னால் அடி வாங்குறல்ல நீ, உன்னை விட்டுற மாட்டேன்டி. நீ என்ன பண்ணணும்னு சொல்லு. உன் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ கூட அதை சொல்ல தான் கால் பண்ணேன். அவ்வளோ ப்ராப்ளம் இங்கே. ஸோ நீ என்கிட்ட பேச மாட்டியா? வேற வழி இல்லை கார்த்திக். நம்ம சேரணும்னா நீ வெயிட் பண்ணி தான் ஆகணும். எப்படி முடியும் ஸ்ருதி? இனி என்கிட்ட பேசாத. மேரேஜ் ஏஜ் வரப்போ வீட்டில் வந்து பேசு. அதான் ஒரே வழி. நான் வேணும்னா நீ வெயிட் பண்ணணும் ப்ளீஸ். ஓகே ஸ்ருதி, ஐ லவ் யூ. ஸ்ருதி, ஃபோனை வச்சிடாத ஸ்ருதி. ஹலோ ஹலோ. அப்பா, கழட்டி விட்டாச்சுடா. ஹலோ, சொல்லு அரவிந்த். ரொம்ப தேங்க்ஸ் அவன்கிட்ட இருந்து காப்பாத்தினதுக்கு. ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டான். நமக்குள்ள எதுக்கு தேங்க்ஸ்லாம்? அப்படி என்ன சொன்ன அவன்கிட்ட? அவங்க இருக்கிறாங்க இருக்க போய். பா, இனிமேல் தொல்லையே இல்லை. இப்பெல்லாம் ஓகேயா? ஓகே அரவிந்த். அப்புறம் சொல்லு, நல்லா இருக்கியா? சே, இப்படிலாம் கூட ஒரு பொண்ணு இருப்பாளா? லவ்னா அவளுக்கு வீடியோ கேமா? பிடிக்கலன்னா ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. அவன் என்ன ஏமாத்தலை சார், நான் தான் லவ்வில் ஏமாந்துட்டேன். சரிப்பா, அவனை ஏமாத்திட்டா. நீயும் அவளை மறந்துட்டு எப்பயும் போல உன் லைஃப்பை லீட் பண்ணு. உலகமே எதிர்த்தாலும் அவள் தான் என் லைஃப்னு நினச்சேன். பட் அவள் லிஸ்ட்டில் எனக்கும் ஒரு பேர் கொடுத்துருக்கான்னு அன்றைக்கி தான் புரிஞ்சிச்சு. உனக்கு நடந்தது ஆக்சிடெண்ட், லவ் ஃபெயிலியர் இல்லை. நீங்கள் தப்பான தாட்டில் இருக்கீங்க சார். சில பொண்ணுங்க பிரேக்கப்புன்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி தன்னோட லைஃப்பில் செட்டில் ஆகிற அளவுக்கு ரிச்சாக ஒரு பையன் கிடைக்கிற வரைக்கும் தங்களோட சாய்ஸை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இப்படியே தான் நினச்சிட்டு இருக்க போறியா? உன் லைஃப்பை பற்றி நினச்சியா? உன் ஃபேமிலியை பற்றி நினச்சியா? இல்லை சார், நானும் படிப்பேன், மேரேஜ் பண்ணுவேன், நல்ல ஒரு பையனாக இருப்பேன், அவ்வளோதான் சார். குட். என்னதான் ஒரு அழகான பொண்ணை மேரேஜ் பண்ணி லைஃப்பில் செட்டில் ஆனாலும் ஒரு பொண்ணு நம்மளை ஏமாத்திட்டாலே, அவள் ஏமாத்தாமல் நல்லபடியாக அவளையே கல்யாணம் பண்ணியிருந்தா நம்ம லைஃப் நல்லா இருந்திருக்குமே அப்படிங்கிற ஞாபகம் இருந்துக்கிட்டு தான் சார் இருக்கும். இப்போ நான் உனக்கு என்ன அட்வைஸ் பண்ணுறதுனே தெரில கார்த்திக். ஓகே சார், டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஓகேப்பா, பாய் சார். ஏய் கார்த்திக், இரு, ஜூஸ் சாப்பிட்டு போகலாம்.
ஏன் கார்த்திக் ஃபீல் பண்ணுற? ஃபீல் பண்ணாத. லவ் அப்படிங்கிறது பார்த்தோன்னே வர்றதில்ல சார். என்னதான் பார்த்தோன்னே இம்ப்ரெஸ் ஆனாலும் அவள் நான் லவ் பண்ண பொண்ணு மாதிரி இருந்திருந்தா லைஃப்பில் பெரிய சேஞ்சஸ் நடக்கும். சில பெண்கள் கனவு மாதிரி எல்லாருக்கும் பலிக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் சில பெண்கள் நிழல் மாதிரி நம்ம கூட லைஃப் லாங் வருவாங்க. நிழல் மாதிரி உள்ள பொண்ணை தேர்ந்தெடுத்து லவ் பண்ணணும்.